கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆயத்தத்தோடு இருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. அவருடைய வார்த்தை வல்லச்சமட்டியாய் இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயும் ஜீவன் உள்ளதாகவும் அது இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் பெற செய்யும். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 25ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி செய்வார். வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி செய்வார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே வெட்கப்பட்ட நிலைமை. எப்படி வெட்கப்பட்டு இருக்கிறோம்? நம்ம எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாதது நிமித்தமாக சிலரிடத்துல சில காரியங்களை குறித்து நாம் சொல்லியிருப்போம். சொன்ன காரியங்கள் நிறைவேறாத இடத்தில் வெட்கப்பட்டு போனதான சில அனுபவங்கள், சில சூழ்நிலைகளில் மனுஷர்களால் அவமதிக்கப்பட்டு வெட்கப்பட்டு போனதான நிலைமை, சில நேரங்களில் மனிதர்கள் கொடுத்த வாக்கினால் அந்த வாக்குக்காக எதிர்பார்த்து கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்காமல் வெட்கப்பட்டு போயிருக்கிறதான சில நிலைமை. தேவ பிள்ளையே, வெட்கப்பட்டு போயிருக்கிறதான பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை காணப்படலாம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறார். தேவனே, உமக்கு முன்பாக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கிறவர்கள். இன்றைக்கு நான் எவ்வளோ நேரம்தான் காத்திருக்கிறது, எவ்வளவு காலம்தான் காத்திருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, அந்த சூழ்நிலையும் கடந்து வாங்க. இன்னுமாங்க காத்திருக்கணும்? ஆமாங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நீ காத்திருந்து தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் காத்திருந்து இன்னும் பல காரியங்கள் நடைபெறாமல் அந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு தானே போயிருக்கிறேன். தேவ பிள்ளையே, தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவார்கள், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவார்கள். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும், உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நன்மை எனக்கு கிடைக்கலையே. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் காத்திருந்து தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை காட்டிலும் அதிகமாக தேவன் தருவார். அதை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் செய்வார். அதை காட்டிலும் பெஸ்டானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, கடந்து வந்த அவமானங்கள் அதிகம், வெட்கப்பட்ட இடங்கள் அதிகம். ஆனால் அவன் காத்திருந்து பல நிந்தையும் அவமானத்தையும் சகித்து வந்தான். தேவன் அவனை அதிகாரத்தின் உச்சியில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பெஸ்ட், அதான் கர்த்தர் கொடுக்கிற பெஸ்ட். அந்த பெஸ்ட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், நிறைவாக்குவார், வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வீராக. சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, வெட்கப்பட்டு போனேனே, என் வாழ்க்கை வெட்கத்தால் லட்சையினால் மூடி இருக்கிறதே என்கிற அனுபவங்கள் மாறி கர்த்தருக்கு காத்திருப்பேன். ஆனால் தேவன் என்னை வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி செய்வார் என்கிற அந்த ஒரு தெளிந்த இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக காத்திருக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி செய்வார். God bless you. God bless you.